அது மேல அக்கறை இருக்க போய் தான் ரோட்ல பைபாஸ்ல எல்லாம் பார்த்தா நல்ல பேர் நாய் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் பார்க்குற இந்த ஜீவன் வந்து லேப்ரடார் என்ற இனத்தை சேர்ந்த ஒரு நாய். இதற்கு கொக்கோ என பெயர் சுட்டி வளர்க்குறாங்க. இந்த தம்பி பரத்ன்றவர் ஈசிஆர்லேருந்து இந்த நாயை கொண்டு வந்து தராரு. என்னென்னா அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம், நாயை வச்சுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மை தான். என்னென்னா நாய் மீது ஒவ்வாமை இருக்கும், அலர்ஜி இருக்கும், அப்புறம் நாய் கடிக்கு அவங்க வீட்டில் யாராவது உள்ளே இருப்பாங்க, அல்லது பல செய்திகளை படிச்சிருப்பாங்க, குழந்தைகள் பாதிக்கக்கூடன்ற பயம் இருக்கும். எப்பவுமே இந்த அலர்ஜி ஒவ்வாமை உள்ளவங்களை வந்து நீங்கள் நேசிக்கணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையே இல்லை. அது உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நாங்கள் கூட பாம்பு ரெஸ்கியூ பண்ணும்போது ஒரு நல்ல பாம்பை பிடிக்கும்போது 20 அடி தள்ளி ஒரு அம்மா மயக்கடிச்சு விடுறாங்க. அது அவங்களோட உளவியல். அவங்கள நீங்கள் மயக்கடிச்சு விடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. எப்படி விலங்கினங்களை ஒருத்தர் நேசிக்கிறாங்களோ அவங்கள நேசிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல் அதன் மீது பயம் உள்ளவர்கள் அந்த பயத்தை போக்கிக்கணும்னு நம்ம வந்து ஒத்த வரியில் சொல்வது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நல்லதும் கிடையாது. எனவே அந்த நாயை வந்து ஒரு பராமரிப்புக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இலவசமாக தத்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த நாயை வந்து இன்னொரு நண்பர் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு போயிட்டார். இது போன்று எங்களுக்கு எப்படியும் மாதத்தில் 2 அல்லது 3 ஜீவன்கள் வந்து வந்துடுது. இந்த பதிவை பார்க்குற யாராவது உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல நாய் வேணும், உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருக்கும், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நாய்க்கும் பிரச்சனைனா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி நாய்கள், நாட்டு நாய் வருது, எல்லா விதமான நாயும் வருது, அந்த மாதிரி நாய்களை வந்து உங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே மாற்றி கொடுத்துருவோம். நன்றி. இந்த தம்பி பரத் வந்து இந்த கொக்கோவை கொடுத்துட்டு போகும்போது அவர் கண் கலங்கினது வந்து மிகப்பெரிய மனபாரத்தை கொடுத்துருச்சு. எவ்வளோ நேசித்து வளர்த்துருப்பார் அதை அப்படின்னு அந்த புரிதல் இருந்தது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப தேம்பி அழுதார். நம்ம அதை பெரிதாக காட்சிப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த உணர்வை மெலிதாக காட்டணும் அந்த பதிவை வந்து இதில் சொல்கிறோம். ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது தம்பி அதை பிரிந்து போகும்போது.